இளைய தளபதி விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ முதல்வராக ஆனதுல இருந்தே மக்களுக்கு என்ன நல்லதா பண்ணலாம், எப்படி நம்மளுடைய ஆட்சியில நல்ல விஷயங்கள செய்றது அப்படின்னு ஒவ்வொன்னா பார்த்து வந்துட்டு இருக்காரு. இப்போ கூட சமீபத்தில அமைச்சர்கள் தங்களுக்கு உதவியாளர்களோ, தங்களுக்கு சார்ந்த பணி சார்ந்த விஷயங்களுக்கு யாரெல்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்களோ, அவங்க யாரும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது. முக்கியமாக ஜாதி இதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சில உத்தரவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயமா சொல்லி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிலர் சொன்னாங்க, நீ முதல்ல எப்படி ஒரு இடத்துலையாவது ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். ஆனால் அவர் நின்று 2 இடத்துலையுமே ஜெயிச்சார். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 108 இடங்களை மக்களுடைய மனதார வாக்குகள் போட்டதில் வாங்கினார், வெற்றி அடைஞ்சாருன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்தளவுக்கு மக்கள் நல்லது பண்ணுவார் நம்புகிறாங்க. ஒரு மாற்றம் வேணும் தமிழகத்தில் அப்படின்னு ரொம்ப தைரியமாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எல்லோரும் நடிகன் அப்படின்னா கூட்டம் கூடும், அதுக்காக உங்களுக்கு ஆட்சியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தற்குறி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எவ்வளவோ பேர் இருந்தும் கூட ஓப்பனாக சிலர் சொல்ல முடியாமல் அவங்கவுங்க ட்ரெஸ் போட்டு போனதில் இருந்து யாருக்கு போட்டிருக்காங்கன்றது தெரிகிற மாதிரி வெளியிலேயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க, நிறைய பேர் அவருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தையும் வச்சாங்க. இந்த சூழலில் அதே போல தான் ஒரு பத்திரிகையாளர், அதே போல் தமிழக அரசியல்வாதி, சமூக ஆர்வலர், ஊடக பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போது விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், கொள்கைகள் மற்றும் ஊழல் புகார்கள் குறித்து தன்னுடைய ஒரு துணிச்சலான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் டெய்லி குடிப்பார், அதுவும் நடிகைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார், என்ன சொன்னாலும் கேட்குறதே இல்லை, அவருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டு தான். அதே போல் அவங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நல்லது இது கெட்டது இதுன்னு எடுத்து சொல்கிறாங்க, அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுருவார். அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. அப்போது நடிகைகளோட டெய்லி அவர் குடிக்கணும்னு நினைக்கிறாரே, முக்கியமாக நடிகைகளோட இருக்கணும்னு நினைக்கிறார், அது வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க மனைவி எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க? அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பித்தது அப்படின்னு இப்போ பிரபல பத்திரிகையாளரும் அரசியல்வாதியுமான ஒருத்தர் சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சிலர் இப்படி எத்தனையோ பேர் எவ்வளவோ விதமாக சொல்லி வராங்களே, ஏன் விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு, எதற்காக மௌனம் காத்து வராரு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. என்னதான் மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பலர் பலவிதமாக பேசினாலும், த்ரிஷா அவர்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு பலர் பலவிதமாக பேசினாலும், அதையும் தாண்டி அவங்க முதல்வர் பதவி இருக்கும்போது வந்தது பெரிய ஒரு விஷயமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இவர் மௌனம் காத்து வராரு, அப்படி இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லலாமே, பதில் சொல்லாமே அப்படின்னு இப்போது இவங்களுடைய இந்த வழக்கு விசாரணை கூட ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் பண்ணாலும், சிலரால் அவருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் மக்கள் அவர் பக்கம்தான் இருக்காங்கன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் மனசில் வச்சு அவர் நல்ல ஒரு முடிவை எடுப்பாருன்னு மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா மற்றவர்கள் ஏளனமாக பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவருமே ரொம்ப தெளிவாக இருப்பாருன்னு நம்புகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ பிரபலம் ஒருத்தர் விஜய் அவர்களை பற்றி டெய்லியும் குடிக்கிறாரு, நடிகைகளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இதற்கு நிச்சயமாக முதல்வர் அவர்கள் ஒரு நாள் பதில் சொல்வாருன்னு மட்டும் அவருடைய ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.